குழந்தைகளே, நாம் நமக்கு இடப்பட்ட கடமைகளை எப்பயும் செய்யணும். அது கடவுளே இருந்தால் கூட அவரோட கடமையை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அதை உணர்த்துற மாதிரி இந்த கதை. ஒரு முறை சிவன் கைலாயத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கார். டெய்லி வராரு போகிறாரு. அவர் காலையில் கிளம்பி போயிட்டு ஈவினிங் டைமில் ரொம்ப லேட்டாக வராரு டெய்லி. இதை பார்வதி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு சிவன் மேலே ரொம்ப கோபம். ஒரு நாள் சிவனை காலையில் கிளம்பும்போது பார்வதி கேட்டாங்க, ஏன் இப்படி நீங்கள் உங்களை ரொம்ப வேலையோடு வச்சுக்கிறீங்க? நீங்கள் தான் இந்த உலகத்தோட கடவுளே, நீங்கள் தான் இந்த உலகத்தையே படைச்சிங்க, நீங்கள் தான் இந்த உலகத்தையே முழுமையாக ஆட்டு வைக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சிவன் சொன்னார், யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கான கடமைகளை அவங்க செஞ்சு தான் ஆகணும், அதிலேருந்து தப்பிக்கவே முடியாது. நான் எனக்கு இடப்பட்ட கடமையான டெய்லி எல்லா உயிரினத்துக்கும் சாப்பாடு வைக்கணும் இல்லையா, அதை வைக்காமல் நான் தூங்க முடியாது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதுக்கான விதிப்படி நான் சாப்பாடு வச்சே ஆகணும். அதுக்காகத்தான் நான் டெய்லி போயிட்டு என்னோடய வேலைகளை முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக ஈவினிங் நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்வதி பார்த்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அமுச்சு வச்சுட்டாங்க. மறுநாள் என்ன ஆச்சு, பார்வதி காலையில் எழுந்த உடனே ஒரு எறும்பை பிடிச்சி ஒரு மூடி வச்சுருக்கிற ஒரு மண் பாத்திரத்துக்குள்ளே வச்சு அந்த எறும்பை மண் பாத்திரத்துக்குள்ளே போட்டு பாத்திரத்தை மூடி வச்சுட்டாங்க. சிவன் வழக்கம் போல் அன்றைக்கி காலையில் கிளம்பி வெளியே போயிட்டார். ரொம்ப லேட்டாக ஈவினிங்கே அவர் வந்தார். அப்போ பார்வதி அவங்கள நிறுத்தி, இன்னைக்கு எல்லா உயிருக்கும் சாப்பாடு வச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டார். சிவன் சொன்னார், ஆமாம், எல்லா உயிரினத்துக்கும் அதோட விதிப்படி என்ன சாப்பாடு வைக்கணுமோ அதை நான் வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பார்வதி சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, நீங்கள் ஒரு உயிருக்கு சாப்பாடு வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. சிவன் சொன்னார், இருக்காது, எல்லா உயிருக்கும் நான் சாப்பாடு வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மூடி வச்சுருக்கிற மண் பாத்திரம் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு மண் பாத்திரத்தை திறந்தா பார்வதிக்கே பெரிய ஷாக். என்ன ஆச்சுன்னா, அந்த மண் பாத்திரத்துக்குள்ளே அவங்க மூடுறதுக்கு முன்னாடியே ஒரு பருக்க சோறு ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த எறும்பு அந்த ஒரு பருக்க சோறை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக உட்காந்துட்ருக்கு. அதை பார்த்துட்டு சிவன் சொன்னார், நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி விதிப்படி இந்த எறும்புக்கு இந்த ஒரு பருக்க சோறு சாப்பாடு, அதை நான் நேற்றே வச்சுட்டு இருக்கேன் போல இருக்கு, அதனால தான் அது இன்றைக்கி நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இதிலேருந்து நமக்கு புரியறது என்ன, நம்மளோட கடமைகளை நாம் முழுமையாக நிறைவேற்றணும். இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருமையான கதைகள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.